விதவைகளையும் அனாதைகளையும் பாதுகாக்கிறதுக்காகவும் உம்மத் ஒற்றுமை போன்ற நல்ல காரணங்களுக்காக மட்டுமே செய்யப்பட்டது. எதுவுமே சுய விருப்பத்திற்காகவோ தனிப்பட்ட ஆசைக்காகவோ இல்ல. அதனால இப்ப யாராவது நபியின் சுன்னத்துக்கிணங்க இன்னொரு திருமணம் செய்யறேன்னு சொன்னா நீங்க உங்களையே கேட்டுக்கோங்க. நீங்க இன்னொரு திருமணம் செய்யணும்னு நினைக்கிறது நியாயமான காரணத்துக்காகவா, இல்ல உங்க மனைவியை டீஸ் பண்றதுக்காகவோ அல்லது உங்க சொந்த ஆசைய பூர்த்தி செஞ்சுக்கிறதுக்காகவான்னு? உண்மையிலேயே சுன்னத்தை தான் ஃபாலோ பண்றீங்களா அல்லது ஆக்ஷன்ஸை மட்டும் காப்பி பண்ணி இன்டென்ஷன்ஸை மறந்து போறீங்களான்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்காங்க, அமல்கள் அனைத்தும் நியத்தின் படிதான். நம்ம செயல்கள் அத்தனையும் அல்லாஹ்வின் நியத்தின் படிதான் கணக்கிடப்படும். அதனால நீங்க சுன்னத்தை கடைபிடிக்க விரும்பினா முதல்ல உங்க நியத்தை சுத்தமாக்குங்க. நம்ம வாழ்க்கையில நாம எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் அகிலத்துல நமக்கு என்ன பலன் தரும்னு யோசிச்சாதான் நம்மள அல்லாஹ்விடத்துல சரியான முறையில நிறுத்த முடியும். இந்த உலகத்துல கிடைக்கிற சின்ன சின்ன சுகங்களை மட்டும் நோக்காம அகிலத்துல கிடைக்கிற பெரிய பலன்களையும் நோக்கி செயல்படணும். அதனால இன்னொரு திருமணம் செய்யறத பத்தி யோசிக்கிறீங்கன்னா முதல்ல உங்க நியத் சரியா இருக்கான்னு பாருங்க. செயலை மட்டும் காப்பி பண்றது இல்ல சுன்னத், நியத் தான் சுன்னத்.